ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய சித்திக்கு ரொம்பவே பிடிச்ச பாயசம் தாங்க எனக்கு செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சித்தி ஊர்லேருந்து 10 நாள் ஆச்சுங்க. என் கூட தான் இருக்காங்க இப்போ. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ நம்ம பாயசம் செய்யலாமா? அதுக்கு அடிகனமான அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் நெய் விட்டு கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்லேயே ப்ரௌன் சேமியா இருக்கும் இல்லையா, அதாவது கோதுமை சேமியான்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக்கினதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அந்த அந்த சேமியா வேகணும். அந்தளவுக்கு இதாகட்டும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. 2-3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 3/4 லிட்டருக்கு மேலேயே நான் காய்ச்சின பாலை வச்சுருக்கேங்க. அதையும் அப்படியே போட்டுவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து நல்லா வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், மில்க் மேட் இருக்கு இல்லையா, நான் அதனால் ஒரு பெரிய ஒரு குழிக்கரண்டி போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 300-350 கிராம் ஜீனி இருக்குங்க. அந்த சர்க்கரையும் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. அதை எல்லாமே நல்லா மிங்கில் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கொதி வந்தோடனே அப்படி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.